கேப் டிரைவரு. ஒரு சின்ன சம்பவம், இப்போ இல்லை, அது பல வருடம் நடந்திருக்கு. இன்றைக்கி நான் அனுபவப்பட்டான், அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறான்னு வர்றேன். நாங்களும் உங்களை மாதிரி மனுஷங்க தான். நாங்களும் வண்டி ஓட்டுறோம், கஷ்டப்படுறோம். எங்களுக்கும் பொண்டாட்டி, பிள்ளைகள், அம்மா, எல்லா தங்கச்சி எல்லாமே இருக்குது. நீங்களும் எங்களை கஷ்டங்களை புரிஞ்சுக்கணும். வர்றிய வண்டியில் கண்ணாடி ஏற்ற சொல்கிறிய, ஏசியை போட சொல்கிறிய, ஓகே, நல்ல விஷயங்கள். வெளியே வெயில் அடிக்குது, கூலிங்காக இருக்குன்னு ஆசைப்படுறிய. அது ஏன் ஏசி போட்டவனே தான் உங்களுக்கு குசு வருமா? ஏசியை போட்டவனே தான் டர்ன்னு போடுறிய. உள்ளே உட்கார வேணாம், சரி போடுற தப்பு இல்லை, அந்த கண்ணாடியை இறக்கி விடு, உனக்கு வருது இந்த இதை கண்ணாடி இறக்கி விட. போடுறது தப்பு இல்லையா, அந்த கண்ணாடியை இறக்குறது மட்டும்தான் கூச்சமாக இருக்குதான். எனக்கும் சரி இறக்கணுமா, பாவம் சங்கட்டப்படுவானே இந்த ஆள், சரி பரவாயில்ல ஒரு தடவை போட்டேன்னு பார்த்தா கிலோமீட்டருக்கு போட்டுக்கிருக்கேன். டைம் பாவம் மாதிரி டயத்துக்கு டைம் வெடிக்குது. ஒவ்வொரு திருப்பு வெடிக்கிறது ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், எங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, காருக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி குசூல செத்தானா இன்சூரன்ஸ் கிடையாது. டாக்டரை போய் செக் பண்ணுறேன், நெஞ்சு ஃபுல்லாக பூசாம்பூத்த மாதிரி இருக்குது. சீரட்டு பிடிப்பீங்களா? சீரட்டு பிடிச்ச மாதிரியே தெரியலைங்க, இது ஒன்றும் வித்தியாசமாக இருக்கேங்க உன் நுரையீரலுங்கிறார். எல்லாம் இதுதான். என் ஃப்ரெண்டுக்கெலாம் தான் இதுக்கு மேலே முடியே கிடையாது. ஆனால் வங்குலையாக சுவாசிப்பான் போல இருக்குது. ஸோ முடியலைங்க. அது இன்றைக்கெல்லாம் அனுபவி எனக்கு சொல்கிறதே தெரியல. கடந்து மத்தியானம் பிரியாணி, முட்டை, சிக்கனு, லாலிபாப் அது இதுன்னு திங்கிறா திட்டு விட்டு நான் தான் ஜாகிறேங்க. அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சப்பா எப்படா போவேங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. 80 கிலோமீட்டர் கடக்கிறக்குள்ளே 8 தடவை இப்போ தகர்த்திட்டான். 10 கிலோமீட்டருக்கு ஒருக்கா, 10 கிலோமீட்டருக்கு ஒருக்கா. வண்டியை வாட்டர் வாஷ் தான் பண்ணணும். ஒரே நாத்தம், உட்கார முடியல வண்டிக்குள்ளே. தயவு செஞ்சு இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. ஏன்னா எங்களுக்கும் பொண்டாட்டி பிள்ளைகள் இருக்குது, நாங்களும் வாழணும். இதனால் செத்தானா உலகம் கேவலமாக பேசும். அதனால் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க. தயவு செஞ்சு போடுறதா இருந்தால் கண்ணாடி இறக்கி பின்னாடி திருப்பி வெளியில் விட்டுருங்க, உள்ளே தகர்த்தாதீங்க. ஏன்னா சீட்டெல்லாம் பிஞ்சு போச்சு. இந்த ஃப்ரெண்டு சீட்டெல்லாம் எங்கள் அம்மா கேட்குது, ஏன்னா சீட்டு இப்படி கிழிஞ்சு இருக்குன்னு. வர்றவனா நான் அருவாமனை சுத்தான்னு. அவன் அருவாமனை சுத்தா, அணு உலை தாக்குதல் சுத்தான்னு நமக்கு என்ன தெரியும்? கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. நாங்களும் கஷ்டப்படுற ஃபேமிலிகள்.